पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம், 4வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 3வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா சொல்லுது, மம யோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. சுத்த பிரம்மம் பார்த்தீங்க அப்படின்னா நிர்குண நிராகாரம் மாயையோட சேரும் போதுதான் அதுக்கு என்ன பேர் வந்துருது அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேர் கிடைக்குது. சுத்த பிரம்மம் மாயையோட சேரும் போது அந்த மாயா தான் பார்த்தீங்கன்னா மகத் பிரம்ம அப்படின்னு பேர். இந்த 3வது ஸ்லோகத்துல மகத் பிரம்ம அப்படின்னு பேர் வச்சிருக்கு. அந்த மாயையின் இடத்துல பரமேஸ்வரியின் இடத்துல பரமேஸ்வரன் என்ன பண்றார் அப்படின்னா தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம், நான் பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய நான் தன்னோட ஒய்ஃபா இருக்கக்கூடிய மாயையின் இடத்துல கர்ப்பத்துல என்ன பண்றார், கர்ப்பாதான சம்ஸ்காரத்தை பண்றார். சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. அந்த கர்ப்பத்திலிருந்து தான் பாத்தீங்கன்னா மாயையோட கர்ப்பத்திலிருந்து தான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம் உண்டாகின்றன. அப்ப இந்த உலகம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த பிரம்மம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாயையோடு சேர்ந்து ஈஸ்வர தத்துவமாகுது. அந்த ஈஸ்வரன் தான் ஒவ்வொரு சிருஷ்டி காலத்திலையும் என்ன பண்றாரு அப்படின்னா ஜீவர்களுடைய கர்மா பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா பிராண ரூபத்துல இருக்கிறது கர்மா. இப்ப நம்ம இறந்து போறோம்னு வச்சுங்களேன், இறந்து போகும்போது எது வெளியில போகுது அப்படின்னும் போது இந்த தேகம் போயிடும், எரிச்சிருவாங்க. இங்கிருந்து கிளம்பி போகும்போது வெறும் பிராண ரூபத்துல தான் இங்கிருந்து ஜீவன் கிளம்புது. அப்ப அந்த ஜீவன் பாத்தீங்கன்னா பிராண ரூபத்துல இருந்து கிளம்புற அந்த ஜீவனை பாத்தீங்க அப்படின்னா அடுத்த தேகத்தோட அடுத்த ஸ்தூல தேகத்தோட யாரு கனெக்ட் பண்றா அப்படின்னா இந்த ஈஸ்வரன் தான் பாத்தீங்கன்னா கர்மபல தாத்தாவா இருந்துகிட்டு கோடிக்கணக்கான ஜீவராசிகளுடைய பிராணனை பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, அந்தந்த தேகத்தோட கனெக்ட் பண்ணி வைக்கிறார்.
சேர்த்து வைக்கிறார். சையோஜயிதுகு அப்படின்னு பேர், கர்மபல தாத்தா அப்படின்னு பேர் ஈஸ்வரனுக்கு. அப்போ நம்ம நினைக்கிறோம் என்னோட அப்பா தானே என்னோட அம்மாவோட வயிற்றுல கர்ப்பாதான சம்ஸ்காரம் பண்ணினார் அப்படின்னு. இல்லை இல்லை, யாருக்கு எந்த இடத்துல எந்த யோனியில எந்த ஜென்மம் உண்டாகணும்னு யாரு டிசைட் பண்றா அப்படின்னா கர்மபல தாத்தா ஈஸ்வரன் தான் டிசைட் பண்றார். நம்மெல்லாம் டிசைட் பண்ணி பாத்தீங்கன்னா பிறக்கிறது இல்லை. நீங்களோ நானும் பாத்தீங்கன்னா இந்த அப்பா அம்மாட்ட பிறக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டு வரல. என்னோட பிள்ளைங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட பிறக்கணும் அப்படின்னு என் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா கேட்டு வரல. எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஆக்ஞைப்படிதான் பாத்தீங்கன்னா நடக்குது. அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா பகவான் தான் ஜீவர்களுடைய அனந்த கோட்டி ஜீவர்களுடைய ரூபம் சூக்ஷ்ம தேகம் பிராண ரூபத்துல இருக்கும். பிராணன் தான் கவர் பண்ணி இருக்கும். அந்த பிராணனுக்குள்ளார 17 தத்துவங்கள் பாத்தீங்கன்னா இருக்கும். சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு பேர். இந்த தேகத்தை விட்டோன்னு நம்ம பாத்தீங்கன்னா அந்த சூக்ஷ்ம தேகமா ஆயிடுவோம். அது எங்க போய் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதானத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டோர்ல இருக்கும். அந்த ஸ்டோர்ல கோடிக்கணக்கான ஜீவராசிகளும் பாத்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி ஆகாம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்க வெயிட் பண்ற ஜீவராசிகள்ல யாரு சரியான காலத்துல பக்குவப்பட்டிருக்காங்களோ அந்த ஜீவர்களை என்ன பண்றாரு, சிருஷ்டியோட ஆதி காலத்துல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா ஈஸ்வரன் என்ன பண்றார், தன்னுடைய கர்ப்பத்துல தன்னுடைய மனைவியோட கர்ப்பத்துல மெச்சூரிட்டி பண்றதுக்காக அதை பாத்தீங்கன்னா அங்க வைக்கிறார். வச்ச மாத்திரத்துல ராத்திரியில எப்படி நமக்கு பாத்தீங்க அப்படின்னா தூங்குறோமோ அதே மாதிரி மாயையும் கூட பாத்தீங்கன்னா பிரளய காலத்துல இன்குபேட்டர் மாதிரி தான். அது பாட்டுக்கு குஞ்சு பொறிக்கிறது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த மாயா பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அந்த ஜீவர்களுடைய கர்ப்பத்தை தாங்கிட்டு இருக்கும். எப்படி அம்மா பாத்தீங்கன்னா 10 மாசத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மாயா அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா இந்த ஜீவர்களுடைய எல்லா கர்மங்களும் மெச்சூரிட்டி ஆகும் போது பாத்தீங்க அப்படின்னா யோனிகள் பாத்தீங்கன்னா பலவிதமான யோனிகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஜீவர்களுக்கு பாத்தீங்கன்னா சரீரமானது உண்டாகிறது. அப்ப பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு பிறகு 4வது ஸ்லோகத்துல ஆச்சாரிய சொல்றாரு, சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தயா சம்பவந்தியாக தாசாம் பிரம்ம மகத்யோனிர் அகம் பீஜ பிரதப்பிதா அப்படின்னு 4வது ஸ்லோகம். சர்வயோனிஷு கௌந்தேய, எல்லா யோனிகள்லையும் முதல்ல பாத்தீங்கன்னா அம்மா பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுறாங்க. மாயா அம்மா, மாயா அம்மாவோட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரெப்ரசன்டேட்டிவ் தான் இங்க இருக்கிற அம்மாக்கள் எல்லாமே. இந்த அம்மாக்கள் சின்ன புழு பூச்சியில இருந்து எல்லா யோனிகள்லையும் பாத்தீங்கன்னா சர்வ யோனிஷு எல்லா யோனிகளிலும் பாத்தீங்கன்னா கௌந்தேய, ஹே கௌந்தேய மூர்த்தையக யாகா சம்பவந்தி, எந்த எந்த தேகங்கள் எல்லாம், மூர்த்திகள்னா தேகங்கள், எந்தெந்த தேகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகின்றதோ பிறக்கின்றனவோ அது எல்லாம் தாசாம் அவைகள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த மகத் பிரம்மன்னு சொல்லக்கூடிய யோனி, இந்த மாயாதான் பாத்தீங்கன்னா யோனி. நம்ம நினைக்கிறோம் அம்மா தான் யோனி அப்படின்னு. அம்மா நம்ம அம்மா யோனி இல்ல, பெரிய அம்மா தான் யோனி. மாயாதான் பாத்தீங்கன்னா இங்க எல்லாத்தையும் பிரசவிக்கின்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீஜ பிரதக பிதா, அப்பா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் தான் பாத்தீங்கன்னா கர்ப்பத்துல பிராணனை வைக்கிறார். பிராண ரூபத்துல இருக்கிற ஜீவர்களை அந்தந்த கர்ப்பத்துல போய் சேர்க்கறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் கர்மபல தாத்தாவா இருந்துகிட்டு இவன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீவன் பாப்பம் பண்ணியிருக்கான், இவன் புழு வயிற்றுல பிறக்கட்டும் அப்படின்னு புழுவோட கர்ப்பத்திலையும், இவன் உத்தமமான பிறவி பிறக்கட்டும் அப்படின்னு தேவர்களோட யோனியிலையும், இவன் பாத்தீங்கன்னா மத்தியமமா இருக்கான் அப்படின்னு மனுஷர்களோட யோனியிலையும், பக்ஷியில யோனியிலையும், அனிமல்ஸோட யோனியிலையும், எல்லாத்தோட வயிற்றுலையும் இந்த பிராணனை பாத்தீங்கன்னா ஜீவரூப பிராண ரூபத்துல இருக்கிற ஜீவர்களை என்ன பண்றார், பகவான் தான் கர்ப்பத்துல கொண்டு போய் வைக்கின்றார். அப்ப கர்ப்பத்துல கர்ப்பாதான சம்ஸ்காரம் யாரு பண்றா அப்படின்னா சுவாமிதான் அப்பா. நல்லா திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும், பரமேஸ்வரன் தான் எனக்கு பாத்தீங்கன்னா மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக. நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக பாந்தவா ஸ்வபக்தாச்ச ஸ்வதேசோபவனத்திரயம். இது வாஸ்தவம். இது பரமேஸ்வரன் தான் எனக்கு அப்பா, பரமேஸ்வரி தான் எனக்கு அம்மான்றதை பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்.
வச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 5வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியர். கே குணாஹா கதம் பத்னந்தி இது உச்சியதே. குணங்கள் அப்படின்னும் போது இந்த மாயான்றது வந்து பார்த்தீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னு எப்பவுமே நம்ம சொல்றோம். இந்த மாயா வந்து பார்த்தீங்கன்னா கே குணாகா, குணங்கள் எவைகள்? முதல் கேள்வி, குணங்கள் எவைகள்? கதம் பத்னந்தி, அந்த குணங்கள் இங்க ஜீவர்களை நம்மை எவ்வாறு பந்தப்படுத்துகின்றன, கட்டுகின்றன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்குது. என்னது ஸ்லோகம் வந்துருங்க. சத்வம் ரஜஸ்தம இதி, சத்வம் ரஜஸ்தம இதி குணா பிரகிருதி சம்பவாஹ, குணா பிரகிருதி சம்பவாஹ நிபத்னந்தி மகாபாஹோ, நிபத்னந்தி மகாபாஹோ தேஹே தேஹினமவ்யயம், தேஹே தேஹினமவ்யயம் சத்வம் ரஜஸ்தம இதி குணாஹ பிரகிருதி சம்பவாஹ நிபத்னந்தி மகாபாஹோ தேஹே தேஹினமவ்யயம். மகாபாஹோ, ஹே மகாபாஹோ அப்படின்னு சம்போதனம் அர்ஜுனனுக்கு. உயர்ந்த தோள்களை உடையவன், ஷோல்டர் வந்து ரொம்ப பெருசு, க்ஷத்திரியன் தானே. இந்த க்ஷத்திரியனா இருக்கக்கூடியவனை வந்து பார்த்தீங்கன்னா ஹே மகாபாகோ, ஏ உயர்ந்த தோல் உடையவனே அர்ஜுனா. சத்துவம் ரஜஸ் தம இதி, சத்துவம் ரஜசு தமசு அப்படின்னு இதி பிரகிருதி சம்பவாகா குணாகா, பிரகிருதியிலிருந்து உண்டானவைகள் வந்து பார்த்தீங்கன்னா குணங்கள். 3 குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதியிலிருந்து உண்டாகின்றன. பிரகிருதினா அம்மா, மாயா அம்மா. இந்த மாயா அம்மாட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 குணங்கள், சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு 3 குணங்கள் சம்பவாக உண்டாகின்றன. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகே தேகினம் அவ்யயம் தேகினம், இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய தேகியை, தேகியன யாரு? தேகத்தில் இருப்பவன், ஜீவாத்மா நம்ம தான். நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தில் அபிமானத்தோட நான் தேகம் நான் தேகம்னு அபிமானத்தோட நம்ம இருக்கோம்ல, என்னுடைய தேகம் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த ஜீவாத்மாவை, எப்படி ஜீவாத்மா? வாஸ்தவத்துல ஜீவாத்மா அழிவில்லாதவன், நாசமில்லாதவன், அவ்யயா, அவ்யயம். அந்த அவ்யயமா இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை, நாசமில்லாதவனை தேகே நிபத்னந்தி, இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்கள் கட்டி வைக்கின்றன. நான் ஏன் சுதந்திரமா இருக்க முடியல? இந்த தேகத்தோட யாரு என்னை கட்டி வச்சிருக்கா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா 3 குணங்கள் தான் இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ இந்த தேகத்தோட என்ன பண்ணுது? பவுண்ட் பண்ணுது, கட்டி வச்சிருக்கு 3 குணங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் சொல்லு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. சத்வம் ரஜஹ தம இதி ஏவம் நாமானக. சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்ற பெயரை உடையவைகள். இந்த 3 பேரு, இந்த 3 பேருடைய குணாயிதி பாரிபாஷிகா. இந்த சாங்கியத்திலையும் இந்த கீதாலையும் வேதாந்த சாஸ்திரங்கள்லையும் இந்த 3த்துக்கும் என்ன பேரு அப்படின்னா குணங்கள் அப்படின்னு பேரு. குணங்கள்னா என்ன அர்த்தம்? பாரிபாஷிகம், டெக்னிக்கல் டெர்மினாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்வரஜஸ் தமசுக்கு 3 குணங்கள் அப்படின்னு பேரு. அதே நேரத்தில் சப்தோ, இந்த பாரிபாஷிக சப்தோ ந ரூபாதிவத் திரவிய ஆசிரிதாக. குணங்கள் அப்படின்னு எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த குணங்களையும் மற்ற குணங்களையும் சேர்க்கக்கூடாது. சுவாமி குள்ளமா இருப்பார், அந்த குள்ளமா இருக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சாமியோட குணம். சுவாமி வெள்ளையா இருக்கார், சுவாமி கருப்பா இருக்கார், அவர் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கோப்பியா இருக்கார், அவர் ரொம்ப கருணை உள்ளவரா இருக்கார். இப்ப நம்ம குணங்கள் சொல்றோம்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லியா இருக்கார், குட்டையா இருக்கார், குண்டா இருக்கார். இது மாதிரி எதெல்லாம் நம்ம சொல்றோமோ அது எல்லா குணங்களும், இந்த குணங்களை சேர்க்காதீங்க. இந்த சத்வரஜஸ் தமசு வேற,
நம்ம குணங்கள்னு அவர் நல்ல குணவான் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த குணங்களையும் இதையும் சேர்க்க வேண்டாம். இது டெர்மினாலஜி வந்து பாத்தீங்கன்னா தத்துவ விசாரத்துக்காக சத்வரஜஸ்தமஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள்னு சொல்றோம். இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம சொல்ற குணங்கள்லாம் என்னது? அவர் வெள்ளையா இருப்பார், கருப்பா இருப்பார், அவர் முன்கோபி, அவர் கருணை உள்ளவர், இதெல்லாம் நம்ம சொல்றோமே. இந்த குணங்கள்லாம் திரவிய ஆசிரிதாக. திரவியம்னா குள்ளமா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? குள்ளம்ன்றது ஏதாவது ஒரு மேட்டரை சார்ந்து தானே இருக்கும். சிவப்பா இருக்கு அப்படின்னா சிவப்புனா என்ன இருக்கு, எது சிவப்பா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்ப சிவப்பு மட்டும் தனியா இருக்காது. சிவப்புன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை சார்ந்து இருக்கும். சிவப்பு வஸ்திரம், சிவப்பு குதிரை, குள்ளமான மனிதர், உயரமான மனிதர். அப்போ அந்த குள்ளம், உயரம், சிகப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மேட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய குணங்கள். அந்த குணங்களை வந்து இப்ப நம்ம எடுக்காதீங்க, அது நம்ம லௌகிகத்துல பேசுற குணங்கள். இங்க சத்துவரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள் தத்துவ விசாரத்துல பண்ணக்கூடிய குணங்கள். நச்ச குணகுணினோ அந்யத்துவம் அத்திர விவக்ஷிதம். ஆச்சாரி சொல்றாரு, மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா மாயையிலிருந்து இந்த 3 குணங்கள் உண்டாயின. அப்ப காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயாதான் காரணம். அந்த மாயையிலிருந்து உண்டானவைகள் 3 குணங்கள். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா கண்ணுக்கு தெரியாது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த குணத்தையும் குணத்தை உடைய குணியா இருக்கிற மாயையையும் ஒன்னு சேர்த்தே நம்ம என்ன பண்ண போறோம்? சொல்வதற்கு இச்சை பகவானுக்கு சாஸ்திரத்திலேயே அப்படிதான். அப்ப எங்கெல்லாம் 3 குணங்கள் 3 குணங்கள்னு சொல்லப்படுதோ அங்கெல்லாம் மாயையை சொன்னதாகவே அர்த்தம் கொள்ள வேண்டும். ஏன்னா மாயையையும் இந்த 3 குணங்களையும் பிரிக்க முடியாது. அதனால்தான் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவோம்? திரிகுணாத்மிகா மாயா, திரிகுணாத்மிகா மாயான்னு சொல்லிட்டே இருப்போம். 3 குண வடிவானது மாயா. அப்ப மாயாக்குன்னு வேற ஒரு ஃபார்ம் இல்லை, 3 குணங்கள் தான் மாயா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இச்சை இருக்கு. தஸ்மாத் குணாகா, அந்த குணங்களிலிருந்து, அந்த குணாகா இவ நித்திய பரதந்திராகா. இப்ப நான் கேட்கிறேன், நான் வந்து வெள்ளையா இருக்கேன் அப்படின்னா வெள்ளைன்றது வந்து பாத்தீங்கன்னா யாரு டிபெண்ட் பண்ணிருக்கு? தனியா இருக்குமா வெள்ளைன்றது? அவர் கோபமா கோபி அப்படின்னா கோபம்ன்ற குணம் தனியா இருக்குமா? அவர் ரொம்ப கருணையானவர், கருணைன்ற குணம் தனியா இருக்குமா? இருக்காது இல்ல. யாரையோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதான் இங்க சொல்றார், தஸ்மாத் குணா இவ. எப்படி நம்ம லௌகிகத்துல இருக்கிற குணங்கள் ஒரு மேட்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமோ அதே மாதிரி இந்த சத்வரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களும் சுதந்திரம் இல்லை. ஆச்சாரிய தெளிவா சொல்றார், நித்திய பரதந்திராகா. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்கள் சுதந்திரமா இருக்காது, இண்டிபெண்ட் இல்ல. சத்துவ இதுல நம்ம சாங்கிய மதத்துல என்னது? 3 குணங்கள் சுதந்திரம், மாயா நித்தியம் சுதந்திரம். ஆனா வேதாந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 குணங்கள் சுதந்திரம் இல்லை, நித்தியம் பரதந்திராக. நித்திய பரதந்திரான அர்த்தம் எப்பவுமே அது உன்னை சார்ந்துதான் இருக்கும். யாரை சார்ந்து இருக்கும்? அம்மா யாரை சார்ந்து இருப்பாங்க? அப்பாவை சார்ந்துதான் இருப்பாங்க. மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயா 3 குணங்கள் உடையது, பிரம்மத்தை சார்ந்துதான் இருக்கும். அதனால்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், இந்த 3 குணங்களுடைய மாயா ஒரு ஷேடோ, ஒரு நிழல். நிழல் சுதந்திரமா இருக்குமா அப்படின்னா நிழல் சுதந்திரமா இருக்காது, அது ஒரிஜினல் ஆளை சார்ந்துதான் இருக்கும். அப்ப ஒரிஜினல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சைத்தன்யம், பிரம்மம். இந்த பிரம்மத்தை சார்ந்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 குணங்களுடைய மாயா இருக்கும், சுதந்திரம் இல்லவே இல்லை சொல்லியாச்சு. க்ஷேத்திரஜ்ஞம் பிரதி அவித்யாத்மகத்வாத் க்ஷேத்திரஜ்ஞம் நிபத்னந்தி இவ தம் ஆஸ்பதீகிருத்ய ஆத்மானம் பிரதிலபந்தே இதி நிபத்னந்தி இதி உச்சியதே. இந்த 3 குணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிபெண்ட் இல்லை. அப்ப இந்த 3 குணங்கள் வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா க்ஷேத்திரஜ்ஞம் பிரதி. இந்த க்ஷேத்திரஜ்ஞன் அப்படின்னு இந்த தேகத்துல ஒருத்தன் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல,
இந்த நாண வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டதா இருக்குன்னா அவித்யாத்மகத்வாத். இந்த 3 குணங்கள் வந்து அவித்யா வடிவானவை, அவித்யா சுரூபம். இந்த 3 குணங்களும் ஜடம், அவித்யா. இந்த நான் அப்படின்ற க்ஷேத்திரஜன் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம், உணர்வு, அறிவு. இந்த அறிவு இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரஜனை வந்து பாத்தீங்கன்னா அவித்யா வடிவா இருக்கக்கூடிய இந்த 3 குணங்களும் க்ஷேத்திரஜம் நிபத்னந்தி இவ. இந்த க்ஷேத்திரஜனை வந்து பாத்தீங்கன்னா கட்டுவது போல என்ன பண்ணுது அப்படின்னா அந்த க்ஷேத்திரஜனை ஆஸ்பதி கிருத்திய, இந்த க்ஷேத்திரஜனை ஆதாரமா வச்சுக்கிட்டு இந்த 3 குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணுது. நம்ம காளியோட இது பார்த்தீங்கன்னா தெரியும்ல, மகாகாளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் என்ன பண்ணியிருப்பார், கீழே படுத்து கிடப்பார். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மிதிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த க்ஷேத்திரஜனா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை வந்து பரமேஸ்வரனை என்ன பண்ணிருக்கு ஆதாரமா வச்சுக்கிட்டு இந்த 3 குணங்கள் மேல ஏறி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா காரியம் பண்ணிட்டு இருக்கு, இந்த மொத்த கிரியேஷனையும் பண்ணிட்டு இருக்கு. அதனால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த க்ஷேத்திரஜனை இந்த 3 குணங்கள் கட்டுவது போல கட்டுகின்றன அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த க்ஷேத்திரஜன் இருக்கிறதுனால தான் ஆத்மானம் பிரதிலபந்தே இதி, இவைகள் தோன்றுகின்றன. ஷேடோ தோன்றணும் அப்படின்னா யார் இருக்கணும், ஒரிஜினல் பெர்சன் இருக்கணும்ல. ஒரிஜினல் பெர்சன் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ உண்டாகாது. அதே மாதிரி இந்த 3 குணங்கள் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 குணங்களுக்கு ஆதாரமா ஒரு புருஷன் இருக்கணும். புருஷன் இல்லை அப்படின்னா இந்த 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட முடியாது. இப்ப நான் தானே சொல்றேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சத்துவ குணம் போய்கிட்டு இருக்கு, எனக்கு நல்ல ரஜோ குணம் போயிட்டு இருக்கு, எனக்கு தமோ குணம் போயிட்டு இருக்கு, ஒரே மயக்கமா இருக்கு அப்படின்னு நான் தான் சொல்றேன். அப்ப இங்க சொல்றதுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றதுக்கு இந்த 3 குணங்கள் இருக்குன்னு சொல்றதுக்கு நான் இருக்கணும். நான் இல்லை அப்படின்னா அறிவா இருக்கக்கூடிய நான் இல்லை அப்படின்னா இந்த 3 குணங்களுடைய இருப்புத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது, அறியப்பட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குணங்கள் இந்த ஆத்மாவை கட்டி வச்சிருக்கிற மாதிரி சொல்லப்படுது. வாஸ்தவத்துல கட்டுதா அப்படின்னா கட்டுவதில்லை. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றாரு தேச்ச பிரகிருதி சம்பவாக. அந்த 3 குணங்களும் எங்கிருந்து சுவாமி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 குணங்களும் பிரகிருதியிலிருந்து உண்டானவை. பிரகிருதினா என்ன அர்த்தம், மாயா. மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். இந்த மாயையிலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயையிலிருந்து இந்த 3 குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகின. அதான் ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றாரு பகவன் மாயா சம்பவாகா அப்படின்ட்டு. பகவானோட மாயையிலிருந்து தான் இந்த 3 குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயின. உண்டாயிட்டு என்ன பண்ணுச்சு, நிபத்னந்தி இவ, கட்டுவது போல நம்மளை கட்டுதான். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க இப்ப நான் உங்களை பாருங்க பாருங்க பாருங்கன்னு பார்க்க சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. இதோட வீரியம் வந்து உங்களுக்கு இப்ப தெரியாது. ஒரு 10 வருஷம் அபியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கொண்டுட்டு வாங்க. பார்க்குற ஹேபிட்டை மெதுவாக கொண்டுட்டு வர வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சுதந்திரமானவன் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்தேன். இந்த குணங்கள், இந்த தேகம், இந்த ஜெகத்து, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சம்பந்தம் அண்ணாங்கட்டியும் இல்லை, ஒரு புண்ணாக்கு சம்பந்தமும் இல்லை. நான் வெறும் பார்ப்பவன் மட்டும்தான். இந்த தேகம்தான் எல்லாம், குணங்கள் எல்லாம் இந்த தேகம். 23 தத்துவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கிறது மொத்த ஜெகத்தும் இந்த தேகமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பார்க்கக்கூடிய விஷயம் மட்டும்தான். இதோட உங்களுக்கு வாஸ்தவத்துல சம்பந்தமே இல்லை. இது என்ன கட்டவே கட்டாது. அப்ப என்னது, கட்டுற மாதிரி தெரியுது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகள் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல ஒட்டிச்சா ஸ்கிரீன்ல ஒட்டவே இல்லை காட்சிகள். ஆனா நமக்கு எப்படி தெரியுது, ஸ்கிரீனுக்கு மேல நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரியே, சம்பந்தப்பட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. இதே மாதிரி இந்த நான் அப்படின்ற இந்த ஆத்ம தத்துவத்தோட, நான்ற அறிவோட இந்த 3 குணங்களால் ஆன காரியங்கள் எல்லாம், தேகாதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நானோட கட்டி வைக்கப்பட்ட மாதிரி ஒரு தெரியுது. வாஸ்தவம் இல்லை. ஆச்சாரியர் சொல்றார், ஹே மகாபாகோ,
மகாபாகுனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னும் போது ஆச்சாரியர் சொல்றாரு, மகாபாகுனா சமர்த்த தரவு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப மகாந்தவ் சமர்த்த தரவு, பெரிய பாத்தீங்கன்னா சாமர்த்தியமுடைய ஆஜானு பிரலம்போ பாகு யஸ்ய, தோல்ல இருந்து முழங்கால் வரைக்கும் பாத்தீங்கன்னா எவனுக்கு பாத்தீங்கன்னா கைகள் நீளமா இருக்கும். அர்ஜுனனோட கைகள் நீளமான கைகள். சாமுத்திரிகா லட்சணத்துப்படி க்ஷத்திரியனோட ராஜாவோட கைகள் எப்படி இருக்கும்? ரொம்ப நீளமான கைகளா இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா மகாபாகு அப்படின்னு பேர். சம்போதனத்துல ஹே மகாபாகோ, ஏ அர்ஜுனா, ச மகாபாகு, ஹே மகாபாகோ தேஹே, இந்த தேகத்துல பாத்தீங்க அப்படின்னா தேகவந்தம். ஏன் சரிங்களா மகாபாகுன்னு சொல்றாரு? அபிமானம். அர்ஜுனனுக்கு பாத்தீங்க அப்படின்னா தன்னோட ஷோல்டர் மேல ரொம்ப அபிமானம் இருக்கு. எனக்கு உயர்ந்த ஷோல்டர், நீளமான கைகள் இருக்கு, நல்லா பாத்தீங்க அப்படின்னா காண்டிவத்தை எடுத்து நான் வில்ல இழுத்து அடிக்க முடியும், என்னால எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் அம்பு அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கர்வம். ஏன்னா க்ஷத்திரியனுக்கு தோல் வலிமை தானே இருக்கும், அபிமானம் இருக்குமா? ஆமா, க்ஷத்திரியனுக்கு இந்த உடம்பு மேல அவ்வளோ அபிமானம் இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு, ஏ மகாபாகோ, அபிமானம் வச்சிருக்கிறிய, தேகத்துக்கு மேல அபிமானம் இருக்குல்ல, ஒன்ன பாத்தீங்க அப்படின்னா தேகத்துல அபிமானம் வச்சிருக்கிற ஒன்னை தேகே, தேகத்துல, ஷரீரே, தேகினம், இந்த தேகத்துல இருக்கக்கூடிய தேகி யாரு? தேகவந்தம், நான் தேகம் அப்படின்னு அபிமானிச்சிருக்கிற இந்த ரிஃப்ளக்ஷன் கான்சியஸ்னஸ் ஜீவன். இவனை எப்படிப்பட்டவன் இவன்? வாஸ்தவத்துல அவ்யயம். ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா நாசம் இல்லை, ஷரீரம் தான் நாசமாகுது. ஜீவன் அடுத்தடுத்த தேகத்தை எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். 84 லட்சம் யோனிலையும் கோடிக்கணக்கான முறை பிறந்து இறந்துகிட்டே இருக்கான். அப்ப சரீரம் தான் போகுது. சரீரத்துல இருக்கிற ஜீவாத்மா என்ன ஆகிறது இல்ல, நாசத்தை அடைவதில்லை. அதனால அதுக்கு என்ன பேரு? அவ்யயம் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த அவ்யயமா இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை, தேகியை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 குணங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டுகின்றது, கட்டுவது போல கட்டுகின்றது. இது அவ்யயமா சாமி இந்த ஜீவன் அப்படின்னா? ஆமா ஆமா, 13:31 பாத்தீங்க அப்படின்னா போன அத்தியாயத்துல ஸ்லோகமே இருக்கு. உக்தம் அவ்யயம் ச உக்தம் அநாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மா அயம் அவ்யயஹ ஷரீரஸ்தோபி கௌந்தேய நகரோதி ந லிப்யதே அப்படின்னு 13:31 ஸ்லோகத்துல இந்த பரமாத்மாவை, இந்த தேகத்துல இருக்கிற க்ஷேத்திரஜனை எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யயம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அவ்யயமா இருக்கக்கூடிய இந்த தேகியை, தேகத்துல இருக்கிறவனை, க்ஷேத்திரஜனை இந்த 3 குணங்கள் என்ன பண்ணுது? கட்டுவது போல கட்டுகின்றது. ஆச்சாரியர் கேள்வி கேட்கிறார், நனு தேகி ந லிப்யதே இது உக்தம். தேகி பாத்தீங்க அப்படின்னா 5வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகம் படிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த தேகத்துல பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய தேகியை, ஜீவாத்மாவை பாத்தீங்கன்னா ஒட்டுவதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரங்கள் பாத்தீங்கன்னா 6-7 பாத்தீங்கன்னா சொல்லுது. ந லிப்யதே யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியக சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன் அபி ந லிப்யதே அப்படின்னு 6-5-7 சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 5-6 பாத்தீங்கன்னா 5 இல்ல 7 தான். நீங்க அங்க நம்பர் தப்பா போட்டிருக்கு, 5-7 போட்டுங்க. 5-7 5-7 பாத்தீங்க அப்படின்னா 5-10 2 ஸ்லோகங்கள். 5-6 போட்டிருக்கு, அதை மாத்திங்க 5-7 ஆக்கி. 5-7 5-10 அதே மாதிரி பாத்தீங்கன்னா 13:31 ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. இந்த பரமாத்மாவா இருக்கிற க்ஷேத்திரஜன் இந்த தேகத்துல இருந்தாலும் கூட எதோடையும், எந்த கருமத்தோடையும் ஒட்டுவதில்லை, எந்த புண்ணிய பாபத்தோடையும் இந்த ஆத்மாக்கு சம்பந்தமில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது நனு தேகீன லிப்யதே இது உக்தம். 5-7 5-10 அப்புறம் 13:31 இந்த தேகத்துல இருக்கிறவன் எதோடையும் ஒட்டுவதில்லை.
ஆமா, அந்தவந்த இமே தேகா நித்யஸ்யோக்தா ஷரீரனக அநாசினோ அப்ரமேயஸ்ய தஸ்மா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுலயும் இருக்கு. 2வது அத்தியாயத்துல நிறைய இருக்கு, நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. லிப்பியத்தேன்ற வார்த்தையை மட்டும் எடுங்க. ஒட்டுவதில்லைன்ற வார்த்தை இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துங்க. அந்த ஒட்டுவதில்லைன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கு. அப்படி இருக்கும்போது உக்தம் தது கதமிக பத்னந்தி இத்தி அந்யதா உச்சியதே. அப்ப ஏற்கனவே அவன் ஒட்டுவதில்லை, எந்த கருமத்தோடும் ஒட்டுவதில்லை, கரும பலன்களோடையும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல தேகத்துல இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களால் கட்டப்படுகின்றான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது எப்படிங்க பொருந்தும்? கான்ட்ரடிக்ஷன் ஆகுதே, நீங்களே கான்ட்ரடிக்ட் ஆகுறீங்களே, முரண்பட்டு சொல்றீங்களே அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பரிஹிருதம் அஸ்மாபிஹி, நாங்க இதுக்கு பரிகாரத்தையும் சொல்லிட்டோம் சுவாமி. என்ன பரிகாரம் அப்படின்னா, இவ சப்தேன நிபத்னந்தி இவ இதி. நாங்க கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல குணங்கள் ஜீவாத்மாவை கட்டுதுன்னு சொல்லல. க்ஷேத்திரஜனை இந்த 3 குணங்கள் கட்டுகின்றது என்று சொல்லவில்லை. கட்டுவது போல இவன்ற சப்தம் யூஸ் பண்றோம். அதனால்தான் ஆச்சாரியர் ஆரம்பத்துல இருந்து என்ன பண்றாரு, இந்த ஸ்லோகத்துல க்ஷேத்திர நிபத்னந்தி இவனே போட்டுட்டு வர. கட்டுவது போல தெரியுது, வாஸ்தவத்துல கட்டல. ஏன் கட்டல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம், ஸ்கிரீனுக்கு மேல தெரிகிற காட்சிகள் பொய். அப்போ கட்டுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வஸ்துவும் சாலிடா உண்மையா இருந்தா மட்டும்தான் ஒண்ணு கட்ட முடியும். உங்களுக்கு சைத்தன்யமா இருக்கிற ஆத்மா சத்தியம், அது உண்மையானது. ஆனா அதுக்கு மேல தெரியக்கூடிய இந்த மாயா ஷேடோ. அப்ப ஷேடோவா இருக்கிறது வந்து 3 குணங்கள் வந்து ஷேடோ. இந்த 3 குணங்கள் உண்மையா இருக்கிற ஜீவனை கட்டுமா அப்படின்னா கட்டவே கட்டாது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நல்லா உத்து பார்க்க ஆரம்பிங்க. இந்த உத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாரண தியான சமாதி ஒன்று சொல்லிருந்துச்சு. ஆகாசத்துக்கும் இந்த தேகத்துக்கும் என்ன சம்பந்தம்? உட்கார்ந்து பாருங்க, யோசிங்க. உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்கும் வெளியில இருக்கிற இத்தனை ஆகாசத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த தேகத்துக்கும் இந்த ஆகாசத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்களேன். உட்காந்து யோசிச்சு பாருங்க, நல்லா ட்ரை பண்ணுங்க. வாஸ்தவத்துல சம்பந்தம் இருக்கவே இருக்காது. ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற காட்சிகளுக்கும் எப்படி சம்பந்தமோ அதே மாதிரி இந்த தேகத்துல தானே நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு அனுபவம் ஆகுது. இந்த தேகத்துல நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே எனக்கும் இந்த தேகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு உட்கார்ந்து யோசிங்க. எனக்கும் நான் அறிபவன், நான் க்ஷேத்திரஜன். இந்த க்ஷேத்திரஜனா சாட்சியா இருக்கக்கூடிய நானுக்கும் இந்த தேகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எது கனெக்ட் ஆயிருக்கு, என்ன வாஸ்தவத்துல என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லை. ஆனா இப்ப நம்ம எல்லாம் சம்பந்தப்பட்ட மாதிரியே இருக்கும்ல. ஆமா, சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும். நம்ம இந்த 3 குணங்கள் நம்மளை கட்டி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல விசாரம் பண்ணி பார்த்து உத்து பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நல்லா தெளிவா பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, எனக்கும் இந்த குணத்துக்கும் இந்த குணத்தோட காரியமா இருக்கிற தேகத்துக்கும் ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் ஒரு கூட சம்பந்தம் இல்லவே இல்லை. கைத்துக்கு மேல தெரிகிற பாம்பு அந்த கைத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை. சிப்பிக்கு மேல தெரிகிற வெள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிப்பியோட எந்த சம்பந்தமும் இல்லை. ஸ்கிரீனுக்கு மேல தெரிகிற காட்சிகள் அந்த ஸ்கிரீனோட எந்த சம்பந்தமும் இல்லை. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களும், இந்த 3 குணங்களோட காரியமா இருக்கிற இந்த தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள், இந்த மொத்த ஜெகத்தோடையும் இந்த நான் அப்படின்ற பார்க்கிறவனுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. ஆனா ஒரு அஞ்ஞானம் வந்து அனாதி காலத்துல இருந்து ஒரு அஞ்ஞானம் வந்துகிட்டே இருக்கு. இந்த 3 குணங்களையும் இந்த நான் அப்படின்றத என்ன பண்ணிருக்கு, கட்டி வச்ச மாதிரியே நமக்கு தெரியுது. அஞ்ஞான பந்தனம், வேற எதுவும் இல்லை. விசாரம் பண்ணினீங்கன்னா இல்லாம போயிடும். ஆனா விசாரம் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த 3 குணங்கள் உங்களை வந்து பேய் பிடிச்ச மாதிரி 3 குணங்கள் உங்க தலையில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆயிடுச்சா? அதனாலதான் ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த தோஷத்தை நாங்க வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டோம்ப்பா. பரிகிருத்தம் அஸ்மாபிகி,
நாங்க எங்களால் பரிகாரம் செய்யப்பட்டது. எப்படி? இவ சப்தேன நிபத்னந்தி இவ இது, இவன்ற சப்தம் போல, கட்டுவது போல கட்டுகின்றது என்று நாங்கள் பாத்தீங்கன்னா பரிகாரம் சொல்லிட்டோம். அப்ப 3 குணங்களும் இந்த ஜீவாத்மாவை, ஆத்மாவை பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜனை, சாட்சியை கட்டுவது போன்றுதான் கட்டுகின்றது. வாஸ்தவத்தில் கட்டுவதில்லை. நான் சுதந்திரமானவன், என்னை யாரும் கட்ட முடியாது, நான் சுதந்திரமானவன், சாட்சி நான் அப்படின்னு தெரிஞ்சு 6வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. தத்ர சத்வம் நிர்மலத்வாத், தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமநாமயம், பிரகாசகமநாமயம் சுகசங்கேன பத்னாதி, சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக, ஞானசங்கேன சானக. தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக. இந்த 3 குணங்களோட விஷயத்துல, தத்ர அப்படின்னா 3 குண விஷயத்தில், இந்த 3 குணங்களில் பாத்தீங்கன்னா முதல்ல ஆச்சாரியர் சொல்லிட்டார் அனகன்ற ஒரு சம்போதனம். போன இதுல மகாபாகுன்னு சொன்னார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அனகன்ற வார்த்தையை சொல்றார். அனகன்றது பாத்தீங்கன்னா பாப்பம் இல்லாதவனே அப்படின்னு அர்த்தம், சத்துவ குணத்தோட. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் தான் க்ஷத்திரியனாச்சே. க்ஷத்திரியனுக்கு எப்படி பாத்தீங்க அப்படின்னா, க்ஷத்திரியனுக்கு வேலை என்னது? கொல்றது தானே வேலை. அவன் போற வரவனெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான், போயிட்டு இருப்பான், எதாவது பண்ணிட்டு இருப்பான். அதான் க்ஷத்திரியனோட இயல்பு. அது குரூரமானது. அப்ப குரூரமா இருக்கிறவனை பாத்தீங்க அப்படின்னா அனகன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அப்படின்னா சத்துவகுணம் இருந்தா தானே அனக, பாப்பம் இல்லாதவனை யூஸ் பண்ண முடியும். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட்ல நல்லா ஏத்திக்கணும். என்ன அப்படின்னா, அவர விதைய மனசுக்குள்ளார எப்பவுமே கொண்டு வந்தேன். நம்ம எப்பவுமே 2 பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாரையும் 2 பர்சனாலிட்டி இருக்கு. இதை மாடர்ன் சயின்ஸ் XY குரோமோசோம்ஸ் அது இதுன்னு எதையாவது சொல்லட்டும். வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அப்பா அம்மாட்ட இருந்து வந்த இந்த சரீரம் ஒரு குணத்தை உடையதா இருக்கும். அப்ப அர்ஜுனன் பிறந்தது பாத்தீங்க அப்படின்னா க்ஷத்திரிய குலத்துல பிறந்ததுனால மகாபாகு, உயர்ந்த தோல் உடையவனா, உடம்பு ஃபுல்லா ரஜோகுணத்தோட இந்த உடம்பு இருக்கும். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் முந்தின ஜென்மத்துல என்னவா இருந்தான் தெரியுங்களா? நரநாராயணர்களா இருந்தவங்க இந்த 2 பேரும். அர்ஜுனன் அப்ப இவன் பெரிய தபஸ்வி, பெரிய தபஸ்வியா பாத்தீங்க அப்படின்னா இருந்தவர். அப்ப பாத்தீங்கன்னா சத்துவகுணம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சத்துவகுணம். அதனால்தான் சரள சுபாவம் பேர் அர்ஜுனனுக்கு. உள்ள சத்துவகுணம், ஆனா தேகத்துல பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணம். இதே மாதிரிதான் நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா வெளியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சரீரம், நம்ம அப்பா அம்மா கொடுத்த சரீரத்தினால ஒரு குணம் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்ம தேகத்துக்கு ஒரு குணம் இருக்கும். அது முந்தின ஜென்மத்துல என்ன இருந்துச்சோ, என்ன சம்ஸ்காரம் இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆச்சாரியார் சொல்றாரு, அனக, ஏ அனக, சத்துவகுணம் உள்ளவனே, புண்ணியாத்மனே, பாப்பம் இல்லாதவனே, தத்திர 3 குணங்களுடைய விஷயத்தில் முதல்ல சத்துவம், சத்துவகுணத்தை பத்தி நம்ம விசாரம் பண்ணுவோம். சத்துவகுணம் எப்படிப்பட்டது அப்படின்னா நிர்மலத்துவாத், ஸ்பட்டிகம் மாதிரி. நல்ல தெளிவான ஸ்பட்டிகத்தை எடுத்து ஜலத்துல போட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா ஆயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சத்துவகுணம் எப்படிப்பட்டது அப்படின்னா மலங்கள் இல்லாதது, அழுக்கு இல்லாதது, எந்த ஒரு அழுக்கும் இல்லாதது பாத்தீங்கன்னா சத்துவகுணம், நிர்மலம். அது மட்டும் இல்ல, நிர்மலமா இருக்கிறதுனால பிரகாசகம், அது நல்லா பிரகாசிக்க கூடியது. எங்கெல்லாம் சத்துவகுணம் இருக்கோ, புத்தியில சத்துவகுணம் இருந்தா புத்தி நல்லா தெளிவா பிரகாசிக்கும். இந்திரியத்துல சத்துவகுணம் இருந்துச்சுன்னா, நேற்று 1 வாரம் 10 நாளா மெடிசின் எடுத்து எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை டோஸா கொடுத்துருந்தாங்க, டோசேஜ் ஃபீவருக்காக. நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா என் கண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே மூடி, கண்ணு திறந்தா கண்ணு தெரியல சரியா, எல்லாம் டல்லா இருக்கு.
அப்ப என்ன அர்த்தம்? நேத்தே எனக்கு தெரியும். என்னுடைய ஒரு வாரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணை வந்து பாத்தீங்க அப்படின்னா எது மறைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமோ குணம் மறைச்சிருந்துச்சு. இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து பாக்குறோம், பிரைட்டா தெரியுது எல்லாம். அப்ப என்னன்னா இந்திரியத்துல சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. அந்த மெடிசினோட அந்த ட்ரௌசினஸ் எல்லாம் தமோ குணம் எல்லாம் போயிடுச்சு. அப்ப இந்திரியத்துல சத்துவ குணம் வந்தா இந்திரியம் பிரகாசிக்கும், நல்லா 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி நல்லா பிரகாசிக்கும். அதே நேரத்துல நிர்மலமா இருக்கும். கண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணு தெளிவா இருக்கு, காது சப்தங்களை தெளிவா கேக்குது. மனசுல சத்துவ குணம் வரும்போது மனசுல ஆலோசனை நல்லா பண்ண முடியும், பிரைட்டா பண்ண முடியும். புத்தியில சத்துவ குணம் வரும்போது புத்தி நல்ல அறிவை வந்து பாத்தீங்கன்னா சேகரிக்கும். இந்த தேகத்துல வந்து சத்துவ குணம் வரும்போது தேகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிரகாசிக்கும், நல்ல கிளார் அடிக்கும். அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிர்மலத்வாத் பிரகாசகம். கூடவே சத்துவ குணம் எப்படிப்பட்டது? அனாமயம். அனாமயம் அப்படின்னா எந்த ஒரு உபதிரவமும் இல்லாதது சத்துவ குணம். இந்த இனி நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போற ஒரே ஒரு சாதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்தி அடையணும் அப்படின்னா ஒரே டார்கெட் வச்சுக்கோங்க, சத்துவ குணத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகணும். அதுதான் எல்லா சாதனைகளோட தாற்பயம். யோக சூத்திரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது? 98% சத்துவ குணத்தை கொண்டுட்டு வரணும். 98% சத்துவ குணத்தை கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா குணாதீத்தனா ஒரு ஜம்ப் பண்ணி குணாதீத்தனா ஆயிடலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தை வச்சுக்கிட்டு தமோ குணத்தை வச்சுக்கிட்டு நம்ம முக்தியை யோசிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சத்துவ குணம் அனாமயம். அனாமயம்னா எந்த ஒரு உபதிரவமும் இல்லாதது, துக்கமும் இல்லாதது. சத்துவ குணம் போகும்போது மனசு ரொம்ப சாந்தமா தெளிவா இருக்கும் வந்து உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, சுகசங்கேனச்ச அது எதோட பந்தப்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் சத்துவ குணம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தோடு உங்களை அது என்ன பண்ணும்? ஞான பற்றுதலை உண்டாக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு 82 பேர் உட்கார்ந்து பாடம் கேட்கிறோம் அப்படின்னா காலையில ஃப்ரீயா ரிலாக்ஸா, இன்னைக்கு சண்டே வேற, அழகா வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு ஒய்ஃபோடையோ இல்ல சில்ட்ரன்ஸோடையோ அப்படியே வெளியில உட்காந்துட்டு ஒரு காஃபியை குடிச்சுக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நிம்மதியா ஆனந்தமா இருக்கலாம்னு ஒரு காசிப் பண்ணிக்கிட்டு போற வரவனெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா பாடத்தை சுவாமி வந்து பாடம் சொல்றாருன்னு பகவத்கீதையில உட்கார்ந்து கேட்குறீங்க அப்படின்னா உங்களை ஏதோ ஒண்ணு கட்டி வைக்குது. இல்ல என்ன கட்டி வைக்குது அப்படின்னா அந்த சத்துவ குணம் என்ன பண்ணுது அப்படின்னா பகவத்கீதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞான இச்சையை உண்டு பண்ணுது. உங்களை எது உட்கார வச்சிருக்கீங்க? பகவத்கீதை கிளாஸ்க்கு எது கூட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த சத்துவ குணம் தான் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தோடையும் உள்ளுக்குள்ளார அந்த சுகத்தோடையும் சம்பந்தப்படுத்துது. வெளியில ஒரு காஃபி குடிக்கிறதுல இருக்கிற சுகத்தை விட்டுட்டு இந்த ஆத்ம ஞானத்தோட சுகத்தை எடுக்கிறதுக்கு உங்களை என்ன பண்ணிருக்கு? பவுன் பண்ணுது. அப்போ சத்துவ குணம் என்ன பண்ணும்? சுகத்தோடு உங்களை கட்டும். ஒண்ணு, எங்கெங்கெல்லாம் சுகத்துல இச்சை வருதோ அங்கெல்லாம் சத்துவ குணம் கண்டிப்பா அங்க இருக்கணும். அதுக்கப்புறம் ஞான சங்கேன கூடவே இந்த சத்துவ குணம் என்ன பண்ணும்? ஞானத்தோடு உங்களை பந்தப்படுத்தும், கட்டும். சுகமும் ஞானத்தோடும் இந்த சத்துவ குணம் உங்களை பந்தப்படுத்தும். ஞான சங்கேன பத்னாதி. யாரை பந்தப்படுத்துது? இந்த தேகத்தில் இருக்கிற ஜீவாத்மாவை பந்தப்படுத்துகிறது, கட்டுகின்றது. பாஷ்யத்துக்கு வந்து சொல்லலாம். தத்திர தத்திர அப்படின்னா சத்வாதீனாம், சத்வம் ரஜஸ் தமஸ்ன்ற இந்த 3 குணங்கள் மத்தியில் சத்வசியேவ தாவத்து. முதல்ல தாவத்துனா முதல்ல சத்துவ குணத்தை நம்ம பேச ஆரம்பிக்க போறோம். தாவத்து லட்சணம் உச்சியத்தை, முதல்ல சத்துவ குணத்தோட லட்சணத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். நல்லா தெளிவாக்கிங்க. ஏன் அப்படின்னா மொத்த சாதனையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்கள் தான் இருக்கிறது. 2 வஸ்து. ஒன்னு நான் இருக்கேன் தர்ஷ்டா, இன்னொன்னு திருஷ்யமா இருக்கிற இந்த பிரகிருதி இருக்கு, மாயா. இந்த பிரகிருதி தான் நம்ம என்ன பண்ணுது? 3 குணங்கள் உடையது, நம்மளை பந்தப்படுத்தி வச்சிருக்கு, பந்தப்படுத்தின மாதிரி பந்தப்படுத்தி வச்சிருக்கு. இப்ப நம்ம லிபரேஷன் அப்படின்னா இந்த 3 குணங்கள்ல இருந்து தாண்டி போறதுதான் குணாதீத்தன் அப்படின்னு பேர். அப்ப குணாதீத்தன் ஆகணும் அப்படின்னா இந்த 3 குணங்களையும் நல்ல முறையில அப்சர்வ் பண்ணணும். இனி இந்த குணங்களை பத்தி விசாரம் பண்ண 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 உங்களுக்குள்ளார ஒரு சதா போயிட்டே இருக்கணும். எனக்குள்ளார போயிட்டே இருக்கு, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
வெளியில இருக்கிறவங்களையும் பார்ப்பேன், என்னையும் பார்ப்பேன். என்னோட ஒவ்வொரு காரியத்தையும் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களை நல்லா உள்ள வாங்கினதுனால இதை வச்சுதான் மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். இப்ப இனி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் இந்த 3 குணங்களை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கும். இந்த பார்க்க ஆரம்பிக்க மெதுவா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்சி தன்மை வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்க நொந்துக்க மாட்டீங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இழுத்து போத்து படுத்து தூங்குறேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பண்ணுவேன், உட்கார்ந்து நல்ல அனுஷ்டானமும் பண்ணுவேன், அதே நேரத்துல வந்து உட்கார்ந்து ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவேன். அப்போ இந்த 3த்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது அபிமானம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3த்தையும் அபிமானமே படமாட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சாமி இவ்வளவு தாமசிக்கா இருக்காரு அப்படின்னா இருந்துட்டு போட்டோம், ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தாமசமா இருக்கிறது என்ன ஆயிடும், சத்துவமா மாறிடும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா சத்துவமா இருக்கிறது ரஜோகுணமா மாறிடும். இந்த 3 குணங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். இதுல நமக்கு அபிமானம் வந்துருச்சு அப்படின்னா கட்டப்பட்டுருவோம் நம்ம. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 குணங்களும் எனக்கு அந்நியமானவைகள் அப்படின்றத எல்லாத்துலயும் பார்க்கணும். இந்த தேகாதிகள்லையும் 3 குணங்களை பார்க்கணும், வெளியில இருக்கிற எல்லா வஸ்துக்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களை பார்க்கணும். இவைகளுக்கு வேற நான் இருக்கேன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி பார்க்கணும். நான் க்ஷேத்திரஜன் அப்படின்னு. இதுதான் குணாதீதன் ஆகிறதுக்கான முறை, மெத்தட் இதுதான். அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம், சத்துவ குணத்தோட லட்சணத்தை இங்க முதல்ல சொல்ல போகுது. சத்துவ குணம் எப்படிப்பட்டது, நிர்மலத்வாத். நிர்மலம்னா என்ன அர்த்தம், தெளிவானதுன்னு அர்த்தம். எந்த ஒரு மலங்களும் இல்லாதது, அழுக்கு இல்லாதது. அழுக்கு இல்லாததுன்னா என்ன அர்த்தம், எப்படிப்பட்டது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஸ்பட்டிக மணிஹி இவ. ஸ்பட்டிக மணி வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கிற ஒரு சிவலிங்கம். ஸ்பட்டிக லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா எப்படி இருக்கோ, தெளிவா இருக்கும், எந்த ஒரு அழுக்கும் இல்லாம இருக்கோ, அதே மாதிரி இந்த சத்துவ குணம் ரொம்ப தெளிவானது, ஸ்பட்டிக மணி போல. அது மட்டும் இல்ல, பிரகாசகம், நல்லா பிரகாசிக்க கூடியது. பிரகாசம்ன்றதுக்கு அர்த்தத்துல பக்கத்துல டிரான்ஸ்பரண்ட்னு போட்டாங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது. ஸ்பட்டிக மணி எப்படி இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா புத்தி, மனசு, இந்திரியங்கள் இதுல எல்லாத்துலயும் சத்துவ குணம் இருக்கு அப்படின்னா அந்த சத்துவ குணம் என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அறிவை வந்து பாத்தீங்கன்னா உள்வாங்கக்கூடியது, இருக்கிறத இருக்கிற மாதிரி தெரியப்படுத்தக்கூடியது இந்த சத்துவ குணம். அப்ப சத்துவ குணம் இருக்கும்போது பாடம் படிக்கிறோம் அப்படின்னா நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா ஸ்பஷ்டமா தெரியும் உங்களுக்கு. ஏதாவது கொஞ்சம் அழுக்கு இருந்துச்சு, ரஜோகுணம் தமோ குணம் இருந்துச்சுன்னா புரிதல்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் வர ஆரம்பிச்சு. அப்ப சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்க கூடியது, பிரைட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, அனாமயம். அனாமயம்னா என்ன அர்த்தம், நிருபத்ரவம், உபதிரவம் இல்லாதது. உபதிரவம்னா என்னது, ப்ராப்ளம். இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப காலையில நீங்க இப்படி கொஞ்சம் கடத்தெரு பக்கம் போனோம் அப்படின்னா இப்ப இங்க முடிச்சுட்டு இப்படி போகும்போது ஒரே கச்சாமுச்சான்னு இருக்கு. இங்க இருந்து தெருவில் இறங்கினாவே கொஞ்சம் ரமணாசிரமம் வரைக்கும் ஓரளவு நல்லா இருக்கும். இந்த ரமணாசிரமத்தை தாண்டி நாங்க பஜாருக்குள்ளார அப்படி போறோம் அப்படின்னா, ஆமா ரமணாசிரமம் வாசல்லே அப்படிதான், ரமணாசிரமத்துக்கு உள்ளதான் நல்லா இருக்கு. ரமணாசிரமத்துக்கு வெளியிலேயே கச்சமுச்சா ஏதோ சண்டை சச்சரவு போயிட்டே இருக்கு. சண்டை சமாதானம், ஒரே சத்தம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா உபதிரவம். இந்த சத்துவ குணம் எப்படிப்பட்டது அப்படின்னா நிருபதிரவம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரமணாசிரமத்துக்கு உள்ளார போயிட்டீங்க அப்படின்னா சாந்தமா இருப்பாங்க, யாரும் பேசவே மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க. அப்படியே அமைதியா அப்படியே இருக்கும், அப்படியே தியானம் பண்றது மூட்லயே, எல்லாம் தியான மூட்லயே இருப்பாங்க. பேசுறது கூட வந்து பாத்தீங்கன்னா சத்தமே இருக்காது, பேசாம மௌனமா அதிகம் மௌனமா போயிட்டு வந்துட்டு அந்த கேட்டை விட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னா ஒரே சந்த கடை மாதிரி இருக்கும், ஒரே சந்த கடை. உபதிரவம், மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படுத்திடும், மனசை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. ஆனா சத்துவ குணம் எப்படிப்பட்டது, நிருபதிரவம். நிருபதிரவம்னா எந்த ஒரு உபதிரவமும் துக்கமும் இல்லாதது, அததான் அனாமயம் அப்படின்னு சொல்றோம். அப்ப 3 லட்சணங்கள், ஒன்னு நிர்மலம், 2வது பிரகாசகம், 3வது அனாமயம்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு உபதிரவமும் இல்லாதது. இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தோடது. இது என்ன பண்ணுதுன்னா சத்வம் தத்து நீ பத்னாதி. இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஜீவனை, இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை நிச்சயமா பந்தப்படுத்துகின்றது போல பந்தப்படுத்துது.
இந்த சத்துவகுணம் நம்மளை பந்தப்படுத்துது. எல்லா ஜீவராசிகளுக்கும் சத்துவகுணம் இருக்கு, அது மாறிக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுது, எப்பெல்லாம் சத்துவகுணம் வருதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்மலம் வந்துடும். எப்பெல்லாம் சத்துவகுணம் வருதோ அது இந்திரியத்துல இருக்கலாம், மனசுல இருக்கலாம், புத்தியில இருக்கலாம், தேகத்துல இருக்கலாம். ஒண்ணுத்துல ரஜோகுணம் போகலாம், ஒண்ணுத்துல சத்துவகுணம் போகலாம். புத்தியில வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் இருக்கலாம், இந்திரியத்துல ரஜோகுணம் இருக்கலாம், தேகத்துல தமோ குணம் இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குணம் போகும். அப்ப அந்த குணம் போகும்போது சத்துவ குணத்துக்கு 3 அடையாளங்கள் சொல்லியாச்சு. இது ஜீவாத்மாவை கட்டுகிறது. கதம் எப்படி கட்டுது கேட்டாங்க அப்படின்னா, எப்படி கதம் எந்த விதமா பத்னாதி அப்படின்னு கேட்டா, சுகசங்கேன, சுகத்தின் இடத்துல உண்டாகிற பற்றுதல். எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தினால கட்டுறது தான் அது. எப்படி ஆச்சாரிய சொல்றாரு, சுகி அகம், நான் வந்து பாத்தீங்கன்னா சுகியா இருக்கேன். சுவாமி எப்படி இருக்கீங்க, நான் சுகமா இருக்கேன். அப்ப நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வாஸ்தவத்துல சுகம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கமே இந்த சுகம் எல்லாமே விஷயபூதஸ்ய சுகஸ்ய ஆப்ஜெக்ட். ஆனந்தமா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், என்ன கிளைமேட்ன்றீங்க, நல்ல கிளைமேட், ஆனந்தமா ஒரு பிரீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, சில்லுன்னு இருக்கு. காலையில மனசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு போயிருக்கு. ஒரு நல்ல காஃபி வந்து பிளாக் காஃபி ஒன்று சாப்பிட்டோம் பாருங்க, என்ன காஃபியா. அப்புறம் இந்த பகவத்கீதை எடுத்து பார்த்தா அப்படியே ஆனந்தமா இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா சொன்னதெல்லாம் இப்ப நான் எப்படி இருக்கேன், சுகமா இருக்கேன். இந்த சுகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொரூப சுகம் இல்லை. இந்த சுகம் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தோட சுகம். நல்ல காஃபி, நல்ல பிரீஸு, நல்ல காத்தடிக்குது, நல்ல கிளைமேட்டோட இருக்கு, அப்போ நல்ல பகவத்கீதை இருக்கு. இதெல்லாத்தையும் நான் ஆப்ஜெக்டா இருக்கிறத நான் சேவனம் பண்ணும் போது எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சத்துவம் காஃபி, அதே மாதிரி கிளைமேட்டு சத்துவமா இருக்கு. அது அப்புறம் வந்து கீதா, பகவத்கீதா சத்துவம், காலையில நான் அனுஷ்டானம் பண்ணது சத்துவ குணத்தோட அனுஷ்டானம், இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தது. இப்ப நான் என்னை யாராவது கேட்டாங்கன்னா, சுவாமி எப்படி இருக்கீங்க, சுகமா இருக்கேன் அப்படின்னு, விஷய சுகசிய விஷயினி ஆத்மனி, இது எல்லாம் இப்ப எனக்கு நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் விஷய சுகம், ஆப்ஜெக்ட்ல இருந்து வர்றது. இந்த சுகத்தை நான் என்ன பண்ணிட்டேன், விஷயத்தை அறிகின்ற ஆத்மாக்கு மேல சம்ஸ்லேஷாபாதனம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மேல இந்த விஷய சுகத்தை தூக்கி எனக்கு மேல நான் என்ன பண்ண ஏத்தி வச்சுட்டேன். ஏத்தி வச்சுட்டு வந்து மிருஷாயேவ சுகே, வாஸ்தவத்துல இந்த விஷய சுகம் உண்மையில்லை, பொய்யானது. ஏன்னா மாயையோட 3 குணங்கள். அப்ப மாயையோட 3 குணங்கள்ல இருந்து உண்டாகக்கூடிய சுகங்கள் எல்லாம் மாயாதான், பொய்யானதுதான். சொரூப சுகம், ஆத்ம சுகம் மட்டும்தான் சத்தியமானது. ஆனா நான் சுகமா இருக்கேன்னு சொல்றதுக்கு எத்தனை ரீசன்ஸ் இருக்கு, வெளியில ஏகப்பட்ட ரீசன் இருக்கு. அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயையோடது, பொய்யானது. மிருஷாயேவ சுகே, பொய்யான சுகத்துல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சயனமிதி, என்ன வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மாவை நான் அப்படின்ற பார்க்கிறவனை இந்த வெளியில இருக்கக்கூடிய பொய்யான சுகம், சத்துவ குணத்தோட சுகம் என்ன பண்ணுது அப்படின்னா கட்டுகின்றது. சா ஏஷா அவித்யா, இதுதான் அவித்யா அப்படின்னு பேரு. அப்ப சத்துவகுணமும் கூட மாயாதான். சத்துவகுணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லிபரேஷனை கொடுக்கறதுக்கு சத்துவகுணம் வேணும். ஆனா சத்துவகுணமும் கூட வந்து பாத்தீங்கன்னா மாயாதான். மிருஷா சாயேஷா அவித்யா, அது கண்டிப்பா இந்த சத்துவகுணமும் அவித்யா தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றார். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம சத்துவகுண சுகத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் விரும்புறோம். நல்லவங்கன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, தர்மி, நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த நல்லவர்கள் எல்லாரும் எதுக்கு அடிமை, சத்துவகுணத்துக்கு அடிமை. இதான். ஆனா சத்துவகுணமும் என்னது, மாயாதான், பொய் தான், பொய்யான சுகம்தான், அது வாஸ்தவம் இல்லை. ஆச்சாரிய சொல்றாரு, நகி விஷய தர்மோ விஷயினி பவதி, விஷயினோ பவதி. விஷயம்ன்றது வந்து ஆப்ஜெக்ட், திருஷ்யம். இந்த திருஷ்யத்துல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா திரஷ்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயினி, விஷயத்தை பார்க்கிற எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நகி பவதி, சம்பவிக்க முடியாது.
ஏன்னா சத்துவம் ரஜஸ் தமசுன்றது மாயையோடது, சத்துவ ரஜஸ் தமசுன்ற 3 குணங்களும் திருஷ்யம். இந்த 3 குணங்கள் தான் இந்த மொத்த பிரபஞ்சமும். நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ப்பவன் மட்டும்தான் நான். அப்ப பார்க்கிறவன் இடத்துல பார்க்கின்ற வஸ்துக்களோட சம்பந்தப்படுமானா வராது. இந்த எதிர்க்க இருக்கக்கூடிய டேபிள்ல இருக்கக்கூடிய இந்த லேப்டாப்ல இருக்கிறது, இந்த மானிட்டர்ல இருக்கிறது, இந்த போன்ல இருக்கிற தர்மங்கள் பார்க்கின்ற எனக்கு வரவே வராது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த தேகம், மனசு, புத்தி இதெல்லாம் 3 குணங்கள். இதுல சத்துவகுணம் போகும்போது சுகம் உண்டாகுது. இந்த சுகத்தை நம்ம என்ன பண்றோம், எனக்கு உண்டாகிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்களா, அதான் பொய். அது மாதிரி சம்பவிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே 13வது அத்தியாயத்துல எத்தனாவது ஸ்லோகம் அப்படின்னா 13ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம். எத்தனாவது ஸ்லோகம், இச்சா திருத்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 6வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கோம். ஆச்சாரியார் கோட் பண்றாரு, எதெல்லாம் க்ஷேத்திரம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா 5, 6ன்னு 2 ஸ்லோகத்துல 13ல சொல்லியிருக்கோம். அந்த 6வது ஸ்லோகத்துல வந்து இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காதச்சேதனா திருதிஹி ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன சவிகாரமுதாகிருதம் அப்படின்னு வந்து 6வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. இச்சை அதுவும் என்னது, க்ஷேத்திரத்தோட தர்மம் தான். க்ஷேத்திரம்னு அர்த்தம் ஆப்ஜெக்ட், திருஷ்யம், மாயா. இச்சா துவேஷம் வெறுப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷேத்திரத்தோட தர்மம். சுகம் விருப்பு வெறுப்பு, சுகம் துக்கம், விருப்பு வெறுப்பு சுகம் துக்கம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டம், இந்த தேகத்தோட கூட்டம், தேக கூட்டம், சங்காத்தம்னு அசம்பிள் பண்ண இந்த தேகாதி, அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உணர்வு. சேத்தனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிற உணர்வு இருக்குல்ல, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்றோமே, வலிக்குது அதெல்லாம் சொல்றோம்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பசிக்குது, வலிக்குது, வெக்கமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, இதெல்லாம் இந்த உணர்வுகள் எல்லாம் சேத்தனம்னு பேரு. அது மட்டும் இல்லாம திருதி, இந்த சரீரத்தை நிக்க வைக்கிறதுக்கான திருதி, பிராணசக்தி, இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, க்ஷேத்திர தர்மம். அப்ப சுகமும் க்ஷேத்திர தர்மம், துக்கமும் க்ஷேத்திர தர்மம், ராகமும் க்ஷேத்திர தர்மம், துவேஷமும் க்ஷேத்திர தர்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு. இச்சாதிச்ச திருத்தியந்தம், இச்சை முதல் கொண்டு திருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வரைக்கும் 7 விஷயங்களை நம்ம என்ன பண்ணிருக்கோம், க்ஷேத்திரஸ்ய ஏவ விஷயஸ்ய, க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய ஆப்ஜெக்ட்ல தான் இது இருக்கு அப்படின்னு தர்ம இதி, க்ஷேத்திர தர்மம் தான் இது, விஷயத்தோட தர்மம் தான் இது உக்தம் பகவதா, பகவானால 13வது சாப்டர் 6வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சுகத்தை கூட நீங்க என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் பண்ணணும். எதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவலி வந்தா வேதனை வந்தாலாம் பாருங்கன்னு சொன்னேன். இப்ப கொஞ்சம் அட்வான்ஸ் போய் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வரும், சுகம்னா என்னன்னு பார்க்க ஆரம்பிங்க. நல்லா இருக்கு, ஒரு காஃபி சாப்பிட்றீங்க, ஆஹா சூப்பரா இருக்கு காஃபி, நல்ல ஃப்ளேவர், நல்ல ஸ்மெல், எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு டிகாஷன் அப்படின்னு குடிக்கும்போது அந்த சுகம் என்ன, நான் பார்க்கிறவன், அந்த சுகம் அறியப்படும் விஷயம். ஒரு துக்கமும் அறியப்படுகின்ற விஷயம்தான், ஒரு சுகமும் அறியப்படுகின்ற விஷயம்தான். நான் அறிபவன், இந்த சுகம் எனக்கு அறியப்படுகின்ற விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுகத்தையும் பார்க்க வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்க்கல. சுகத்துல வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிடுறோம், ஜெல் ஆயிடுறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகத்தோட நம்ம மெர்ஜ் ஆகிறதுனால, சுகம் வந்து எது, சத்துவ குணத்தோடது. சத்துவ குணம் நம்மளை என்ன பண்ணுது, பந்தப்படுத்துகின்றது. திரும்ப திரும்ப எனக்கு அந்த சுகம் வேணும் சுகம் வேணும் சுகம் வேணும்னு நம்மளே போய் சத்துவ குணத்தோட என்ன பண்ணிட்டு இருக்கோம், பந்தமாயிட்டே இருக்கிறோம். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார். அத்தக ஆகையினால் அவித்யா ஏவ ஸ்வகீய தர்ம பூதயா. அப்ப வாஸ்தவத்துல சுகமும் கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா தான். ஏன்னா திரிகுணாத்மகம், மாயான்றது 3 குணவடிவானது. அவித்யா தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வகீய தர்ம பூத்தையா, தன்னுடைய சொந்த தர்மத்தோட வடிவா இருக்கிறது. விஷய விஷயி அவிவேக லட்சணையா. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எது ஆப்ஜெக்ட் யாரு சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்காத தன்மை நமக்குள்ளார வந்துடுது. ஒரு சுகத்தை அனுபவிக்கும் போது சுகத்தோட மெர்ஜ் ஆயிடுறோம்.
நான் சுகத்தை அறிபவன், இது எனக்கு ஆப்ஜெக்டா இருக்கிற சுகம் அப்படின்னு நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா விஷயத்தை அறிகின்ற விஷயா இருக்கிற நானையும் அவிவேக லட்சணையா பிரிச்சு பார்க்காத தன்மையினால் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வாத்ம பூத்தே சுகே, என்னுடைய சொரூப பூத்தம் இல்லாத சுகத்துல என்னுடைய சுகம் இல்லை, இது ஆப்ஜெக்ட் மாயையோடது. அப்படி மாயையோட இருக்கக்கூடிய அந்த சுகத்தை சத்துவகுணத்தோட சுகத்தோட நான் என்ன பண்றேன், சஞ்சயத்து இவ கட்டப்படுவது போல நான் என்ன பண்றேன் அப்படின்னா சுகம் வேணும்னு நம்ம எல்லாரும் விஷய சுகத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்கோம். விஷய சுகத்தோட கட்டப்பட்டது மாதிரியே பாத்தீங்கன்னா கரோத்தி சக்தம் இவ கரோத்தி, பற்றுதல் உண்டாகிற மாதிரி நம்மளை இந்த சத்துவ குணம் கட்டுகின்றது. அது மட்டும் இல்ல, சுகினம் இவ அசுகினம் சுகினம் இவ, சுகமில்லாதவனை சுகம் அடைஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளை பாத்தீங்கன்னா இந்த சுகமானது கட்டுகின்றது. ததா ஞான சங்கேனச்ச, எப்படி சுகமோ அதே மாதிரிதான் ஞானத்தினாலையும் நம்ம பாத்தீங்கன்னா கட்டப்படுகின்றோம். நம்ம தேடி தேடி அறையில சொல்லுங்கம்மா. எல்லா சத்துவ குணம், ஆமா நீங்க பந்தப்படுறீங்க. ஆமா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதனால தானே விசாரம் பண்றோம். இது வரைக்கும் நீங்க சத்துவகுண பிரதானமா இருந்திருப்பீங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த சத்துவகுணமும் கூட பாத்தீங்கன்னா பார்க்கிற எனக்கு சம்பந்தம் இல்லாதது. நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாலும் அதையும் பிரிச்சு பார்க்கணும்ன்றதுதான் இங்க தாத்பரியம், மெயினானது தாத்பரியம். இதுவும் நம்ம அந்த ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கிறது தான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு. விஷயி அவிவேக லட்சணம் அவித்யா, இதுவும் அவித்யா தான். அவித்யினால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்கிட்ட பாத்தீங்கன்னா சத்துவகுணம் போய்கிட்டு இருக்கு, அதனாலதான் பூஜை ஜபம் தபம் இது மாதிரி தர்ம காரியங்கள் இதெல்லாம் ஈடுபடுறேன்னு தெரியாம இந்த சத்துவகுணத்தையே என்னோட பர்சனாலிட்டியா நினைச்சிட்டேன். நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப சாத்விகமான பெர்சன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாத்தீங்களா, நிறைய பேருக்கு நல்லவங்கள்ட்ட எல்லாம் அந்த நல்லது மேல அபிமானம் இருக்குல்ல. அப்ப நல்லது மேல அபிமானம் இருக்கு, நான் நல்ல சாத்விகமானவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறோம். இது மிகப்பெரிய அவித்யா. நான் சாத்விகமானவன் இல்லை, அது மாயையோட குணம் அது. அப்ப நான் அதை ஆப்ஜெக்ட் பண்ணாததுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த சத்துவ குணம் என்ன பண்ணிருக்கு, பந்தப்படுத்தின மாதிரி பந்தப்படுத்தி வச்சிருக்கு. அதுல ஒரு பற்றுதலை பாத்தீங்கன்னா சக்தம் இவ கரோத்தி, சக்தம் இவ கரோத்தின்னு பற்றுதலை அடைஞ்ச மாதிரி, இந்த சத்துவ குணத்தோட பற்றுதலை அடைஞ்ச மாதிரி நம்மளை பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்மளும் அதை என்ன பண்றோம், ரொம்ப கிரேட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் சாத்விகமானவன் அப்படின்றத நம்ம ரொம்ப கிரேட்டா நினைச்சுக்கிட்டு அவித்யைக்கு கட்டப்பட்டு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கோம். சத்துவ குணமும் கூட கோல்டு வளையம்தான் நம்மளை பவுண்ட் பண்ணி வச்சிருக்கு. தங்கம்தான். என்னமா? ஆமா ஆமா. இந்த நான் முதல்லயே உங்களுக்கு நேற்று பாடம் எடுக்கும் போதே முதல் கிளாஸ்லயே சொன்னேன் பாத்தீங்களா, குணாதீத்தன் ஆகணும்னா என்னெல்லாம் பார்த்துருக்கோம். குணாதீத்தன் ஆகணும் அப்படின்னா திரைகுண்யோ விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன் நிர்த்வந்துவோ நித்திய சத்வஸ்தா. குணாதீத்தன் ஆகிறதுக்கு துவந்துவங்களை கடந்து போகணும். துவந்துவங்களை கடந்து போகணும்னா நீங்க முதல்ல சத்துவ குணத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகணும். சத்துவகுணத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகாம தமோ குணத்திலையோ ரஜோ குணத்திலையோ இருந்தீங்கன்னா குணாதீத்தனா ஆக முடியாது உங்களுக்கு. அப்ப நம்மளோட முதல் கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் கோல் இப்ப நம்ம இனிமே 4 அத்தியாயத்தை படிக்க போறோம். இந்த 4 அத்தியாயத்தை படிக்கும் போது இப்ப நமக்கு இதை நல்லா சொன்னாலும் கூட, இது மாயா இது அவித்யான்னு சொன்னாலும் கூட நம்ம இப்ப எங்க நிக்கணும் அப்படின்னா சத்துவகுணத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுல தான் கவனம் இருக்கணும். இப்ப நமக்கு சத்துவகுணத்துல நின்னாதான் இப்ப நான் சொல்ற ஞானத்தையும் உங்களால பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரிச்சு, ஆமா இது நான் வேற இது வேறன்னு பிரிக்கிற சாமர்த்தியமும் சத்துவகுணத்துல இருந்தா வரும். அதுதான் ஞானத்தையும் கொடுக்கும். அதான் இப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, எப்படி சுகத்தோடு நம்மளை கட்டுகின்றதோ அதே மாதிரி ஞானத்தோடையும் இந்த சத்துவகுணம் இந்த ஜீவாத்மாவை கட்டுகின்றது. என்னது ஆச்சாரியர் சொல்றார், ஞானம் இதி.
ஞானம்னா நம்ம என்ன எடுக்கிறோம்? சொரூப ஞானத்தை எடுத்துடாதீங்க. ஆத்மாவை பத்தின சொரூப ஞானத்தை எடுக்காதீங்க. அப்ப ஞானம்னா எது அப்படின்னா சுக சாகச்சரியாத் க்ஷேத்திரஸ்ய இவ. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் இருக்குமோ அங்கெல்லாம் சுகம் இருக்குங்க. எங்கெல்லாம் ஞானம் இருக்குமோ அங்க சுகம் இருக்கும். எங்க சுகம் இருக்குமோ அங்க ஞானம் இருக்கும். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இணை பிரியாது. ஏன்னா சத்துவகுணம். சத்துவகுணம் இருந்துச்சுன்னா தான் அந்த இடத்துல ஞானமும் வரும், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகமும் வரும். சாகச்சரியாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேர்ந்து சேர்ந்து இருக்கிறது. ஞானமும் சுகமும் சேர்ந்து இருக்கும். அஜ்ஞானி தான் வந்து பாத்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இருப்பான். எங்கெல்லாம் உங்களுக்கு துக்கம் வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் இருக்காது. ரஜோகுணமோ இல்ல தமோ குணமோ இருந்தாதான் அந்த இடத்துல துக்கம் உண்டாகும். இப்ப நான் சொல்றேன், எனக்கு நல்ல ஒரு வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெயின்ஃபுல்லான ஜீவனம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வாரமா போச்சு. எனக்கு ஏதாவது துக்கம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எந்த துக்கமும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இதை எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? ஆப்ஜெக்ட் பண்றதையே வேலையா வச்சிருக்கேன். அப்ப இந்த தேகத்துல நடக்கிறது எல்லாம் எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு ஞானம் எனக்கு இருக்கிறதுனால இந்த தேகத்துல எது நடந்தாலும் இப்ப நான் என்ன பண்றேன்? பார்த்துக்கிட்டே இருக்கேன். நேத்தெல்லாம் தமோ குணம் போச்சு, முந்தா நேத்து ரஜோகுணம் தமோ குணமுமா ஒரு வாரமா போச்சு, இன்னைக்கு சத்துவகுணம் வந்திருக்கு. இப்ப நான் இதுல வந்து ஆஹா எனக்கு சத்துவகுணம் வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன்னா இதுவும் போயிடும். நேத்து வந்து தமோ குணம் இருந்துச்சு போச்சு, இப்ப சத்துவகுணம் இருக்கு, இதுவும் போயிட்டு என்ன ஆகும்? ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் ரஜோகுணமும் தமோ குணமும் வந்துடும். இப்போ இந்த ஞானம் இருக்கிறதுனால இப்ப நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிப்பேன்? என்ன இந்த எதோடையும் எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் வராது. அப்போ எந்த இடத்துலலாம் ஞானம் வருதோ, எந்த இடத்துலலாம் தெளிவு கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் துக்கம் இருக்காது. எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா துக்கம் வருமோ அந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். கன்ஃபியூஸ் ஆனா மட்டும்தான், சஞ்சலமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு துக்கம் வரும். சஞ்சலம் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு மோகம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகம் கண்டிப்பா இருக்கும். சுகமும் ஞானமும் சேர்ந்தே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டும் சத்துவ குணத்தோட காரியம். சொல்லுங்கம்மா. அதுதான் நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா தேகத்துல இருக்கும் இந்திரிய. இப்ப நீங்களும் நானும் என்ன அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம்? எதை வச்சு அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம்? புத்தி. மனசை வச்சு ஆலோசனை பண்றீங்க. ஆனா வாஸ்தவத்துல நீங்க உங்க விஷன் எங்க இருந்து வருது? புத்தி தானே. ஞானம்ன்றது புத்தியில தானே ஞானம் வருது. இப்ப நான் இப்ப அதனால்தான் வந்து புத்தவ் சரணம் அன்பிச்ச அப்படின்னு ஒண்ணு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புத்திய சரணாகதி பண்ணுங்க அப்படின்னு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருந்தே பாருங்க. புத்தியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா சோர்வா இருக்கு, ரஜோகுணம் தமோ குணத்துல இருக்கு. இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் தமோ குணத்துல இருக்கு, தேகம் தமோ குணம் ரஜோகுணத்துல இருக்கு அப்படின்னு புத்தியில இருந்து தான் நீங்க பாக்குறீங்க எல்லாத்தையும். சதா காலமும் புத்தவ் சரணம் அன்விச்ச, புத்திய சரணாகதி பண்ணி புத்தியில இருந்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருங்க. புத்தியில பார்த்துக்கிட்டே இருங்க. அதனால்தான் புத்தி சத்துவம்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க புத்திய சொல்லும் போதும் புத்தி சத்துவம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். ஆமா, சதா புத்தியிலே நில்லுங்க சத்துவ குணத்திலே. ஆனா புத்தி சத்துவ குணத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தி ரெண்டு தன்மை இருக்கு. புத்திக்கு தமோ குணமும் இருக்கு, புத்திக்கு சத்துவ குணமும் இருக்கும். நீங்க சதா பிராக்டிஸ் பண்ணணும், புத்திய அவேரா வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த புத்திய வச்சுக்கிட்டு நீங்க மனசு, இந்திரியங்கள், தேகம், வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நம்மளோட அபியாசம், இப்ப நம்ம சாஸ்திர அபியாசம் பண்றது உங்களை நான் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் பண்ணி விடுறதே என்ன அப்படின்னா இந்த புத்தி அலர்ட் பண்றது தான். இப்ப நான் உங்களுக்கு காரியம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த புத்தி அலர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்திரியம் மனசுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மாறிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகாது? குழப்பம் வராது உங்களுக்கு. ஆனா புத்தியில வந்து பாத்தீங்கன்னா எது வந்துடக்கூடாது? தமோ குணம் வந்துடக்கூடாது. இப்ப நான் வந்து ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா மெடிசின் எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆன்டிபயோட்டிக்கா நிறைய எடுத்திருக்கேன். அப்போ இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்து போகுது, இந்த கண்ணெல்லாம் பூச்சி போய் அப்படியே பூச்சி மங்களா தெரிஞ்சு 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி. இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா நிக்க முடியல, அப்படியே சோர்ந்து இருந்துச்சு. மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை பண்ண முடியல. ஆனா என்னுடைய புத்தி எப்படி தெரியுங்களா இருந்துச்சு?
இந்த ஒரு நாள் ஒரு க்ஷணம் கூட என்னுடைய புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சோர்ந்தே போகல. எல்லா சமயமும் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப்ல இருக்கிற எல்லா சமயமும் இந்த புத்தி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லா பாக்குறதையே வேலையா வச்சிருந்துச்சு. அப்ப அதனாலதான் நான் அவரை விதைன்னு அவங்களுக்கு சொன்னேன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணி இந்த புத்தி தத்துவத்தை என்ன பண்ணிடணும், எப்பவுமே பார்க்கிற ஆளாவே சத்துவமா வச்சுக்கணும். இந்த மற்றதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அது பிராரப்த கர்மப்படி வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சுகமோ துக்கமோ எதுவுமே வராது. நீங்கள் வந்து பார்க்குறவனாவே இருக்கலாம் எப்பவும். அதுதான் முக்கியமானது. அப்போ சுகமும் ஞானமும் எப்படிப்பட்டது அப்படின்னா சாகச்சரியம்னா சேர்ந்தே இருக்கக்கூடியது. அதுதான் ஆட்சி சொல்ற சாகச்சரியாத் க்ஷேத்திரஸ்யேவ அந்த கரணசிய. ஞானமும் வந்து பார்த்தீங்கன்னா சொரூப ஞானம் வேற, விஷய ஞானம் வேற. நம்ம விஷய ஞானம் எதெல்லாம் அறியறோமோ அதுக்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் எது? இந்திரியம் சரியா இருக்கணும், மனசு சரியா இருக்கணும், அதுக்கப்புறம் புத்தி சரியா இருக்கணும். இந்த மூணுத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளி விஷய ஞானம் வந்து நமக்கு உண்டாகுது. அப்போ இந்த மூணும் வந்து வாஸ்தவத்துல என்னது? க்ஷேத்திரம் தானே. புத்தியும் க்ஷேத்திரம் தான், மனசும் க்ஷேத்திரம் தான், இந்திரியங்களும் க்ஷேத்திரம் தான். இந்த மூணுத்தையும் நான் பார்க்கிறேன்னா, ஆமா நான் பார்க்கிறேன். அப்ப இந்த மூணுத்துல இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது? ஞானம், விஷய ஞானம் உண்டாகுது. அப்ப அந்த விஷய ஞானமும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கரணசிய தர்மம் ந ஆத்மனக. இந்த விஷய ஞானங்கள் எல்லாம் எனக்கு இப்ப சம்ஸ்கிருதம் சொல்றது புரியுது, சுவாமி சொல்ற விஷயங்கள்லாம் புரியுது அப்படின்னீங்கன்னா அது எல்லாம் விஷய ஞானம் தான். இந்த நான் அப்படின்னு இருக்கேன் பாத்தீங்களா, இந்த நான்ற அறிவு வந்து பாத்தீங்கன்னா சொரூப அறிவு. நான் இருக்கேன், நான் இருக்கேன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பார்க்கிறேன், நான் இருக்கேன், எனக்கு இது புரியுது, எனக்கு புரியல, இந்த ரெண்டுத்தையும் புரிஞ்சவன் நான் இருக்கனே. இந்த நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷேத்திர தர்மம் இல்லை. நான்றது அறிவு என்னுடைய சொந்த அறிவு, என்னுடைய சொரூப ஞானம். ஆனா இந்த உலகத்தை பத்தி எனக்கு எந்த ஞானம் எல்லாம் உண்டாகுதோ அந்த ஞானம் எல்லாம் அந்த கரணத்தோட தர்மம், ஆத்மாவோட தர்மம் இல்லை. அந்த கரணத்துல உங்களுக்கு ஒரு ஞானம் உண்டாகணும்னா உங்க சென்ஸ் ஆர்கன்ஸ் சரியா இருக்கணும், உங்க மனசு சரியா இருக்கணும், உங்க புத்தி வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணமா இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாகும். அப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அறிவுகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரணத்தோட தர்மம், ஆத்மாவோட தர்மம் இல்ல. ஆத்மாவோட அறிவு என்னது? இருக்கேன், இதுதான் ஆத்மாவோட அறிவு. எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது மட்டும்தான் ஆத்மாவோட அறிவு. அப்ப வந்து ஆனா நமக்கு வந்து அறிவு மேல ஒரு அபிமானம் இருக்குல்ல, எனக்கு இது தெரியும் அது தெரியும், நான் ரொம்ப சூக்ஷ்மமா வந்து ராக ஆலாபனைகள்லாம் எனக்கு நல்லா தெரியும், ராகங்கள்லாம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கர்வம் உண்டாகுது. அப்படின்னா சம்ஸ்கிருதம் நல்லா தெரியும், யோகம் தெரியும், பிரம்மசூத்திரம் தெரியும் அப்படின்னு என்ன புண்ணாக்கு வேணா தெரிஞ்சுங்க. எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷேத்திர தர்மம், புத்தியோடது, மனசோட, இந்திரியத்தோடது. ஆனா நமக்கு அபிமானம் இருக்கா? ஆமா அபிமானம் இருக்கு, அவித்யா. அதான் இங்க ஆச்சாரிய சொல்றாருன்னா ஆத்மனக ஆத்ம தர்மத்துவே சங்க அனுப்பப்பத்தேகை. ஏன் தெரியுங்களா? ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா எழுதுறார். இந்த ஆத்மாவோட தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் உண்டாகாது. நான் இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது பற்றுதல் இருக்கா? நான் இருக்கேன், நீங்க அறியறீங்கல்ல, நான் இருக்கேன்றது உங்களுக்கு அறிவா இருக்கா? நான் இருக்கேன், எங்கேயாவது போய் தம்பட்ட அடிப்பீங்களா? நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் ஜி, நான் இருக்கேன் ஜி, எனக்கு தெரியும் ஜி, நான் இருக்கேன் ஜி, எங்கேயாவது தம்பட்ட அடிப்பீங்களா போய்? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இந்த நான் இருக்கேன்ற அந்த ஸ்வரூப அறிவு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பற்றுதலை உண்டு பண்ணாதது, அது எந்த ஒரு உபத்திரவமும் இல்லாதது, அதுல எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஆனா எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும், எனக்கு பாஷா தெரியும், எனக்கு மியூசிக் தெரியும், கர்நாடிக் மியூசிக் தெரியும் அப்படின்னா அது என்ன பண்ணுது உங்களுக்கு? அது தம்பட்ட அடிக்க சொல்லுது, அதுல ஒரு பற்றுதலை உண்டு பண்ணுது உங்களுக்கு. ஐயோ எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலேன்றது கூட ஒரு அபிமானம், எனக்கு தெரியுன்றதும் ஒரு அபிமானம். இந்த ரெண்டுமே ஞானத்தோட அபிமானம் உங்களோட அந்த கரணத்துல உண்டாகிறது. அதே நேரத்துல ஆத்மாவோட தர்மமா இருக்கக்கூடிய அந்த ஸ்வ அறிவு இருக்கு பாத்தீங்களா, சொந்த ஞானம், ஆத்ம ஞானம், சொரூப ஞானம். இந்த சொரூப ஞானம் பந்தத்துக்கு காரணம் இல்லை. எல்லா ஜீவராசியும் இருக்கேன் அப்படின்னு அறியுது. எல்லா ஜீவராசிக்கும் ஒரு ஞானம் இருக்கு, இருக்கேன். அந்த இருக்கன்ற ஞானம் பற்றுதல் இல்லை. ஆனா எனக்கு வேற எந்த ஞானம் உண்டானாலும் அந்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா என்னோட பந்தத்தை உண்டு பண்ணுது,
எனக்கு ஒரு மோகத்தை உண்டு பண்ணுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அவித்யா. அதான் இங்க ஆச்சரிய சொல்றாரு, சங்க அனுப்பப்பத்தேகே, அதாவது ஆத்ம தர்மத்துவே சங்க அனுப்பப்பத்தேகே, ஆத்மாவோட தர்மமா இருக்கிற ஞானம் பந்தத்தை உண்டு பண்ணாது, பற்றுதலை உண்டு பண்ணாது. பந்த அனுப்பப்பத்தேகே, அது மட்டும் இல்ல, ஆத்ம தர்மத்துவே சங்க அனுப்பப்பத்தேகே பந்த அனுப்பப்பத்தேகே, அது பற்றுதலையும் உண்டு பண்ணாது. நான் இருக்கேன்ற அறிவு வந்து சொரூப அறிவு. இந்த சொரூப ஞானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பந்தத்தையும் உண்டு பண்ணாது, பற்றுதலையும் உண்டு பண்ணாது. ஆனா நான் இருக்கேன்ற அறிவுக்கு அந்நியமா, நான் இருக்கேன்ற அறிவுக்கு அந்நியமா இந்த புத்தியில எந்த அறிவு உண்டானாலும் அந்த அறிவு பற்றுதலை உண்டு பண்ணும், உங்களை பந்தப்படுத்தும். பற்றுதலை உண்டு பண்ணும், அது மூலமா உங்களை என்ன பண்ணும், பந்தப்படுத்தும். இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அறிவு சார்ந்த மனிதர்கள் எல்லாம் தன்னுடைய அறிவுனால கட்டப்பட்டிருக்காங்க. உங்க அறிவு என்ன பெரிய அறிவு அப்படின்னு கேட்டா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஐயோ, இவ்வளவு நாள் நான் படிச்ச அறிவை வந்து ஒருத்தன் கேள்வி கேட்டானே, ஒருத்தன் கொஸ்டின் பண்ணிட்டானே, என்ன காட்டிலும் ஒருத்தன் புத்திசாலியா இருக்கானே அப்படின்னா போதும், அவ்வளவுதான், நம்மளோட துக்கம் வந்துடும். உங்களுக்கு பற்றுதல், உங்க ஞானத்து மேல வந்து பார்த்தீங்கன்னா பந்தம் இருக்கு. அதே நேரத்தில் நான் இருக்கின்ற அறிவு எங்க பந்தப்படுத்துது? நான் இருக்கின்ற அறிவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பட்டுதலை உண்டு பண்ணுது? ஒன்றும் பண்ணாது. அப்போ புத்தியில, மனசுல, இந்திரியத்துல எந்த ஞானங்கள் எல்லாம் உண்டாகுதோ அந்த ஞானங்கள் எல்லாம் சத்துவகுணத்தினால உண்டாகிறது. அது எல்லாமே க்ஷேத்திர தர்மம், அது எல்லாமே ஜீவர்களை என்ன பண்ணுது, பந்தப்படுத்துகின்றது. சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சுகே இவ ஞானாதோ, சுகத்துல நம்ம தேடி தேடி எப்படி அலைஞ்சு போறோமோ அதே மாதிரி ஞானமும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பற்றுதலை நமக்கு உண்டு பண்ணுது, ஞான பற்றுதலை உண்டு பண்ணுது. அதனாலதான் ஞானத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம எல்லாரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ஞானாதவும் சங்கம், ஞானத்திலையும் சங்கமானது, பற்றுதலானது உண்டாகுது அப்படின்னு மந்தவியோ. ஏ அனக, ஏ அவ்யசன, ஏ துக்கம் இல்லாதவனே, ஏ ப்ராப்ளம் இல்லாதவனே, பாலிடிக்ஸ் இல்லாதவனே, அனாமய, எந்த ஒரு உபத்திரவம் இல்லாதவனே, அனக அப்படின்ற வார்த்தையை சொல்றார், பாப்பம் இல்லாதவனே அப்படின்னு அர்ஜுனனுக்கு சம்போதனமா முடிக்கிறார். 6வது ஸ்லோகம் இதோட முடிஞ்சது. 7 நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம். இந்த சத்துவகுணத்துல நமக்கு பற்றுதல் இருக்கிறதுனால தான் என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா நடக்கும்? நம்மளும் அந்த குணம் மாறும்போது நம்மளையே நம்ம நொந்துப்போம், நம்மளையே நம்ம நொந்துக்கிறது நடக்கும். கூட எனக்கு அந்நியமா ரஜோகுணமோ இல்லை தமோ குணமோ யாரையாவது பார்க்கும்போது அவனை ஹர்ட் பண்ணுவோம், போய் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு, போப்பா நீ எல்லாம் நீச்சு, நீ எல்லாம் கீழானவன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சத்துவகுணத்தில் இருக்கேன்றதுனால எனக்கு கீழே இருக்கிற ரஜோகுணம் தமோ குணத்தில் இருக்கிறவனை வந்து பார்த்தீங்கன்னா நீச்சனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ட்ரீட் பண்ணுவேன், அவனை அவமதிப்பேன், அவனை ஹிம்சை பண்ணுவேன். இதுதான் ஆனாதி காலத்திலிருந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணத்தில் ஒரு பற்றுதலும் தப்போ, தமோ குணத்தில் இருக்கிற ஒரு பற்றுதல் தப்போ, அதே மாதிரி சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய பற்றுதலும் கூட தனக்கும் துக்கம் கொடுக்கும், மற்றவங்களுக்கும் துக்கம் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும்? சத்துவகுணத்தை வந்து பார்த்தீங்கன்னா லிபரேஷனுக்கு சாதனமாக எடுத்துக்கணும். நான் குணாதீதன் ஆகிறதுக்கு சத்துவகுணம் தேவை, ஆனா அபிமானம் வைக்கிறதுக்காக சத்துவகுணம் தேவையில்லை. அபிமானம் வச்சிங்க அவ்வளவுதான், போச்சு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் அபிமானம், சத்துவகுணத்துல அபிமானம் இருந்தா நல்ல பிறவி கிடைக்கும், தேவனா பிறப்பீங்க, திரும்ப கீழே இறங்கி வருவீங்க, திரும்ப தேவனா போவீங்க, திரும்ப கீழே இறங்கி வருவீங்க. இதே நடந்துகிட்டு இருக்கும். அந்த சத்துவகுணத்துல நிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அபிமானம். இதை தாண்டி போகணும்ன்ற ஐடியா வராது. இப்ப என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேதாந்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? என்னோட சிஷ்யர்கள்ட்ட வந்தா நான் சொல்லுவேன், நான் ஒவ்வொருத்தரையும் என்னோட சிஷ்யர்கிட்ட சொல்லுவேன், நீ அடுத்த முறை ஐயங்கார் வீட்டை தான் பிறக்க போற,
அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவத்தையே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே என் பக்கத்தில் வந்தீங்கன்னா ஓரளவு சத்துவ குணத்தில் நிற்கிற வரைக்கும் நல்லா கொண்டு வந்துட்டு இருப்பேன். நீங்கள் நல்லா சத்துவ குணத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆனால் தெரியுமே நமக்கு எத்தனை பெர்சன்ட் சத்துவ குணத்தில் இருக்கோன்னு. நான் சத்துவ குணத்தில் நல்லா நின்னவங்களை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா குணாதீத்தன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். குணங்களை கடந்து போங்கன்னு உங்களை புஷ்அப் பண்ணுவன் ஒழிய நீங்க சத்துவ குணத்திலேயே இருந்து ஆச்சார அனுஷ்டானத்தோட மடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மடி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களை நான் என்ன பண்ணுவேன், அவ்வளோதான் போச்சு, அவ்வளோதான் காலி நீங்க. அப்ப மடி பார்க்கறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மடியை தாண்டி போறதுக்காக. இல்லைன்னா அம்மாவோட மடியிலேயே இருக்க வேண்டியதுதான். மாயா அம்மாவோட மடியிலேயே திரும்ப திரும்ப பிறந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணத்தில் அபிமானம் வைக்காதீங்க. ஆனால் சத்துவ குணத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை தாண்டி போகணும் அடுத்து.